புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் சகல தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் தமது கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை முன்வைப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதாக கல்வி அமைச்சு தெரிவித்தது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்ன ஆகியோர் தலைமையில் இக்கலந்துரையாடல் கல்வி அமைச்சில் இடம்பெற்றது. கல்வி நிர்வாகம், அதிபர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள், ஆசிரியர் கல்வியலாளர்கள் மற்றும் ஆசிரியர் சேவை ஆகிய சகல துறைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி தொழிற்சங்க பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். இங்கு முன்வைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பிரதமர் மற்றும் பிரதி அமைச்சர் ஆகியோர் கவனம் செலுத்தியதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கல்வி மறுசீரமைப்பு என்பது பாடப்புத்தகத்தையோ அல்லது அதன் வடிவமைப்பையோ மாற்றுவதல்ல. அதனை விடவும் ஆழமான பரிமாற்றம் இங்கு தேவை என்ற நிலைப்பாட்டுக்கு நாம் வந்துள்ளோம். கல்வியில் நாம் எதிர்பார்ப்பது என்ன, அந்த எதிர்பார்ப்பை நாம் அடைய வேண்டுமெனில் என்ன செய்ய வேண்டும் என்ற பரந்த கலந்துரையாடலில் நாம் மீளாய்வை செய்தோம். 2025ஆம் ஆண்டு அமுலுக்கு வரவிருந்த இந்த மறுசீரமைப்பை நாம் நிறுத்தினோம். அதற்கு காரணம், அதனை நடைமுறைப்படுத்தினால் கட்டமைப்புக்குள் பாரிய பிரச்சினை ஏற்படும் என்று எமக்கு விளங்கிய. மேலும் அதன் உள்ளடக்கம் தொடர்பிலும் நம்பிக்கையொன்று இல்லாமல் இருந்ததால் இந்த மறுசீரமைப்பை நிறுத்தினோம். 2025ஆம் ஆண்டை நாம் இதற்காக தயாராகும் ஆண்டாக நாம் பார்க்கின்றோம். கல்வியில் நாம் என்ன எதிர்பார்க்கின்றோம் என்ற கருத்தாடலை சமூகத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் நம்புகின்றோம். எமது நிறுவன அடையாளங்களை ஒருபுறம் வைத்துவிட்டு, எமது அரசியல் அடையாளங்களையும் ஒருபுறம் வைத்துவிட்டு, இந்த நாட்டு பிரஜைகள் என்ற வகையில், இந்த நாட்டின் கல்வியில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற குழு என்ற வகையில் நாம் பேசுவோம். තියලා මේ රටේ පුරවැසියන් හැටියට මේ රටේ අධ්‍යාපනයට වෙනසක් විය යුතුයි කියලා විශ්වාස කරන කණ්ඩායමක් හැටියට අපි කතා. இதேவேளை கலந்துரையாடல் வெற்றிகரமாக இடம்பெற்றதாக அதில் கலந்து கொண்ட ஆசிரியர் சங்கங்கள் தெரிவித்தன. சகல தொழிற்சங்கங்களுக்கும் இன்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. நாமும் இந்த கல்வி முறையில் நியாயமான மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் இது பற்றி பேசுகின்ற சகல அரசாங்கங்களும் அதனை அமுல்படுத்தாது பேச்சோடு நின்று விடுகின்றார்கள். இப்போது புதிய அரசாங்கத்தின் கல்வி அமைச்சர் இதனை அமுல்படுத்துவதற்கான விடயங்கள் குறித்து குறிப்பிட்டார். மறுசீரமைப்பு இடம்பெறும் வரை கல்வி கட்டமைப்பிற்குள் பிள்ளைகளுக்கு அழுத்தங்கள் ஏற்படாத வகையில் சில பரிமாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று நாம் சுட்டிக்காட்டினோம். தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி பிரச்சினைகளுக்கு தீர்வு தேடி இந்த கல்வி மறுசீரமைப்பை முன்னெடுப்பதாக இருந்தால் நாம் எமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று கூறினோம்.